ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் பாதத்தில் இருக்கிற 6வது அதிகரணம் ஆனந்தமய அதிகரணத்தை பார்க்க இருக்கிறோம். போன வீடியோவில் 5வது அதிகரணம் பார்த்தோம், மீக்ஷித் அதிகரணம். பரபிரமமானது, ஜெகத்காரணமான பரபிரமமானது அச்சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு வேதவியாசர் ஸ்தாபித்தார். இப்பொழுது இந்த அதிகரணத்துல சேத்தனனை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு ஸ்தாபிக்க போறார். அடியேன் இந்த ஆனந்தமயாதிகரணத்துல விசாரிக்கப்படுவது தைத்திரிய உபனிஷத்துல ஆனந்தமயன் இந்த உலகத்தை படைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி வாக்கியங்கள் வருகின்றன. இதை பார்த்தோடனே ஆனந்தமயன் யாரு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல விசாரம். பூர்வபக்ஷி ஆத்மா ஜீவாத்மா அப்படின்னு சொல்றான். இல்ல சித்தாந்தம் என்னன்னா அது ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்டது அப்படின்னு சித்தாந்தம். ஆனந்தமயன் ஷாரீரன் அப்படின்னு இதே பிரகரணத்திலே வருகிறது. ஷாரீர ஆத்மா அப்படின்னு வருது. அப்ப சரீரத்தை கொண்டவன் இந்த ஆனந்தமயன் அப்படின்னு வருது. இதை கொண்டு இந்த பூர்வபட்சி என்ன தெரிவிக்கிறான்னா ஜீவாத்மாவுக்கு சரீரம் உண்டு, அப்ப அந்த ஜீவாத்மா தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறான் அப்படிங்கிறது பூர்வபக்ஷம். இங்க சித்தாந்தம் சொல்லணும், வேற எதுவும் யுக்தி இல்லையா? அதாவது சேத்தனன் தான் ஜெகத்காரண வஸ்து. ஆனா எப்படிப்பட்ட சேத்தனன் அப்படின்னா தசேஷவ ஷாரீர ஆத்மா அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப ஷாரீரன், சரீரத்தை உடையவன், அவன் தான் இந்த பிரகரணத்துல பேசப்படலாம். சரீரத்தை உடையவன் ஜீவாத்மா தான். ஆனா இப்போ பத்த தசையில நாம் இருக்கோமே, நம்மள பரபிரமமாகவோ ஜெகத்காரண வஸ்துவாகவோ இந்த தைத்திரிய உபநிஷத் சொல்றதாக பூர்வபக்ஷியும் சொல்லலை. சுத்த ஆத்மஸ்வரூபம் அதுதான் பிரம்மமாக பேசப்படுறது. ஆனந்தவல்லியிலேயே ஆரம்பத்துல பிரம்மவித்து ஆப்னோதி பரம் அப்படின்லாம் வருது. ஆக பிரம்மம் அப்படின்ற பிரஸ்தாவம் இங்க இருக்கு. அதே போல பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னும் இதே தைத்திரிய உபநிஷத்துல வருது. ஆக பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது இதே உபநிஷத்துல. ஆனந்தமயன் அப்படின்னு சொல்லி அதுதான் ஜெகத்காரண வஸ்து அப்படின்னு சொல்றது. இப்ப பிரம்மன்றது இருக்கு, இந்த ஆனந்தமயன் அப்படின்றது இருக்கு, இதெல்லாம் என்ன அப்படின்ற கேள்வி வர இங்க பூர்வபக்ஷி சொல்றது ஷரீர வியுக்தமான சுத்த ஜீவாத்மா அவன் தான் சொல்லப்படுறான்றது எப்படி தெரியறது அப்படின்னா ஷாரீர அப்படின்றதும் கூடவே சொல்லிட்டு வருதே. ஆக ஷரீர சம்பந்தமானது பத்த தசையில இருக்கிற இந்த ஜீவாத்மாவுக்கு தான். ஆனா பரபிரமம் அப்படின்னு சொல்லப்படுறது அது சுத்தமான ஜீவாத்மா. ஆக ஜீவாத்மா தான் சொல்லப்படலாம் அப்படின்றதுக்கு என்ன யுக்தி அப்படின்னா ஷாரீரன்ற பதம் இருக்கே அப்படின்னு. ஆனா அதே நிலையில பிரம்மம் கிடையாது, சுத்த ஜீவாத்மா அதுதான் பிரம்மமாக சொல்லப்படுறது அப்படின்னு பூர்வபக்ஷியுடைய கருத்து. இதற்கு சித்தாந்தத்துல அபியாசாத் என இந்த ஆனந்தமானது மேல 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 அதிகப்படுத்தி கொண்டே அந்த ஸ்ருதியானது செல்கிறது. இப்ப முதல்ல ஒரு மனுஷனுடைய ஆனந்தத்தை எடுத்துக்கிறது, மனுஷனுடைய ஆனந்தத்தை எடுத்துட்டு மேல 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 பெருக்கிறது. ஒரு மனுஷனுடைய ஆனந்தம் எவ்வளவு அப்படின்னா நல்ல சாமர்த்தியத்தோட இருக்கணும், நல்ல ஆரோக்கியத்தோட ஒருவன் இருக்கான். இந்த உலகம் மொத்தமும் தங்கத்தால நிரப்பினா எவ்வளவு செல்வமோ அவ்வளவு செல்வத்தை உடையவனாக ஒரு மனிதன் இருக்கான்னா அவனுடைய ஆனந்தம் எவ்வளவோ அது ஒரு மனுஷ ஆனந்தம், ஒரு மனுஷனுடைய ஆனந்தம் அப்படின்னு வைத்துக்கொண்டு அதோட 100 மடங்குன்னு அப்படியே தேவர்களுக்கு உண்டான ஆனந்தம், பித்திருக்கள் தேவர்கள் இப்படியும் பெருக்கிட்டு போறது. அந்த தேவர்களையும் முதல்ல மனுஷ கந்தர்வர்கள், தேவகந்தர்வர்கள், பித்திருக்கள், ஆஜான தேவர்கள், கர்ம தேவர்கள், இப்படி தேவர்கள், இந்திரன், ப்ரகஸ்பதி, அப்புறம் பிரம்மா வரைக்கும் இப்படி கொண்டு போறது. ஒவ்வொருத்தருக்கும் 100 மடங்கு அதிகமான ஆனந்தத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்ப பிரம்மத்தினுடைய ஆனந்தம் எவ்வளவு அப்படின்னு பார்க்கறச்சு பிரம்மாவுடைய அதோட 100 மடங்கு ஆனந்தம் அப்படின்னு சொல்ல பார்த்து யதோபாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசா சகான்னு இது என்னுடைய அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தம் என்னுடைய வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதாக இருக்கிறது அப்படின்னு தெரிவித்து விடுகிறது. ஆக இவ்வளவு ஒரு ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம் அது ஒரு ஜீவாத்மாவுக்கு இருக்க முடியாது. இது ஒரு பரமாத்மாவை தான் இந்த இடத்துல சொல்றது. ஆனந்தமயன்கிறது பரமாத்மாவை தான் குறிக்கும் அப்படின்னு இங்க சித்தாந்தம். இங்க ஒரு சந்தேகம் வரலாம், மோட்ச தசையில ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம் அது இங்க சொல்லப்படுறதுன்னு வைத்துக் கொள்ளலாமே அப்படின்ற சந்தேகமும் எழலாம். ஆனா இது நிரவச்சின்னமாக எல்லா காலத்திலும் இந்த மாதிரி ஒரு ஆனந்தமானது நிலவுகிறது அப்படின்னு தான் உபநிஷத் சொல்றதை ஒழிய குறிப்பிட்டு இந்த சமயத்துல இந்த தசையில அப்படின்னு சொல்லலையே. ஆக சுவாபாவிகமான ஆனந்தம், இப்படிப்பட்ட ஆனந்தமானது அது
ஜீவாத்மாவுக்கு கூடாது. இன்னொன்று, வேதாந்தத்தை பொறுத்த வரையிலும் நித்தியசூரிகளை பற்றின பிரஸ்தாவம் பெருசாக கிடையாது. நித்தியசூரிகள்னு இருக்கா அப்படின்னு சில பேர் அப்படின்றதே வேதார்த்த சங்கிரகத்தில் எம்பெருமானார் ஸ்தாபிக்கிறார். நித்தியசூரிகளும் இருக்கார்கள் அப்படின்னு. நித்தியசூரிகளை ஒப்புக்கொள்கிற பட்சம் வேற எங்கே இருக்குன்றது தெரியல. நித்தியசூரிகள் அப்படின்ற ஒரு தத்துவமானது எங்கே இருக்குன்னு நித்தியமாக இப்போ அத்வைத மதத்தையும் எடுத்துப்போமே. அத்வைத மதத்தில் ஏக ஜீவவாதம் இருக்கு. ஒரே ஒரு ஜீவன் அப்படின்றது தான் இருக்கு. அந்த ஒரே ஜீவனுக்கே பல சரீரம், எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடியது. சர்வேஷு பூதேஷு ஏகா கூடா அந்தராத்மா அப்படின்னு ஒரே ஒரு தேவன் தான் இருக்கான். அது ஏக ஜீவவாதம். அதே போல நானா ஜீவவாதம் அப்படின்னும் இருக்கு. இந்த நானா ஜீவவாதத்தை சொல்லக்கூடியவர்கள் மதத்துல கூட நித்தியசூரிகளுடைய கணக்குல எப்பொழுதுமே முக்தர்களாக இருந்தார்கள் சில பேர், சம்சாரத்தையே காணாத சில பேர் இருக்கார்கள் அப்படின்ற மாதிரி பட்சம்லாம் கிடையாது. ஆக இது அடின்னு தெரிஞ்ச வரைக்கும், அடின்னு ஒருவேளை தப்பா இருந்தா வித்வான்கள் திருத்த வேண்டியது. ஆக இந்த நித்தியசூரிகள் எப்பொழுதுமே சம்சார கந்தம் மற்றவர்களாக சில பேர், சில ஆத்மாக்கள் இருக்கார்கள் அப்படின்றது ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அசாதாரணமான பிரதிபாதி அம்சமாக தான் தோன்றது. இப்படி இருக்கிறதுனால வேதாந்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது நித்தியசூரிகளுடைய பிரஸ்தாவத்தை எம்பெருமானார் பெரும்பாலும் ஒன்றும் செய்யறது கிடையாது. வேதார்த்த சங்கரத்தை ஸ்தாபிக்கிறார், நித்தியசூரிகளும் இருக்கார்கள் அப்படின்னு ஸ்தாபிக்கிறாரே ஒழிய வேதாந்த சூத்திரங்கள்ல நித்தியசூரிகளை பற்றின பிரஸ்தாவம் கிடையாது. வெறும் ஜீவாத்மா பத்த தசையில இருக்கான், அப்புறம் ஒரு நாள் அவன் முக்திக்கு போக போறான். இப்படி இருக்கிற ஸ்திதியில அபியசியமான ஆனந்தம் இருக்கு, பலபலவாக பெருக்கப்பட்ட அந்த ஆனந்தம், அதுவும் சுவாபாவிகமாக அந்த ஆனந்தம் சொல்லப்படுறது. இப்படிப்பட்ட ஆனந்தமானது ஸ்வபாவத்தாலேயே ஜீவாத்மாவுக்கு இருக்கு அப்படின்னா ஒத்துக்க முடியாது. அவன் பத்த தசையில தான் இருக்கான் அப்படின்றதுனால. பத்த தசையில் இருக்கக்கூடியவனுக்கு இப்படி கிடையாது. ஒரு நாள் முக்தாத்மாவை போன பிறகுதான் அப்படின்னு சொன்னா கூட சுவாபாவிகமாக அப்படின்றது அவனுக்கு வராது. அதுவும் நித்தியசூரிகளுக்கும் அது வராது இல்லை சுவாமி, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால, நித்திய இச்சையினால அப்படின்ற. ஆனா அவர்களுக்கு வசுதா அந்த சுவாபாவிகம் அப்படின்றது முக்தாத்மாவுக்கு எல்லாமே சுவாபாவம் தான். சம்பத்தி ஆவிர்பாவா ஸ்வேன சப்தாத் அப்படின்னு இவன் பரமபதத்துக்கு போயிட்டு புதுசா ஒரு ரூபத்தை, ஆகாரத்தை, ஒரு தன்மையை இவன் எழுத போறது கிடையாது. இவனுடைய ஸ்வபாவமே அதுதான். வேதாந்தாச்சாரியர் சர்வார்த்த சித்தியை சாதிக்கும் பொழுது ஔபாதிக ரூப நிவர்த்தி பரம் அப்படின்னு ஒரு பங்கி சாதிக்கிறார். ஔபாதிக ரூப நிவர்த்தி பரம் சம்பத்திய ஆவிர்பாவா ஸ்வேன சப்தாத் பரஞ்சோதி ரூப சம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு இருக்கு. அது ஔபாதிக ரூப நிவர்த்தி பரம். இவனுக்கு உபாதி, கர்மமாகிற உபாதி அடியாக என்ன வந்திருக்குன்னா ஞான சங்கோச்சம் வந்திருக்கு. அதனுடைய நிவிருத்தி தெரிவிக்கப்படுறது. தன்னுடைய உருவத்தோடவே இவன் ஆவிர்பவிக்கிறான் அப்படின்றது என்ன சொல்லப்படுறதுன்னா, இவனுக்கு வந்த ஔபாதிகமான ஆகாரமானது கழிகிறது, இவ்வளவுதான் சொல்லப்படுறது. ஆகையினால பத்தாத்மாவும் முக்தாத்மாவும் போறானே, நம்ம சித்தாந்தத்துல அவனுக்கு அதுவே சுபாவம் தான். எல்லையற்ற ஆனந்தமோ எல்லையற்ற ஞானம் கொள்வது அப்படின்றது இவனுக்கு சுபாவம் தான். இதுதான் நித்தியசூரிக்கும். என்ன ஒண்ணு, அது சுவாயத்தம் கிடையாது, தன்னடையாகவே வந்தது கிடையாது. பகவத் சங்கல்பாயத்தம் அப்படின்றது இருக்கு. ஆக சுவாபாவிகத்துவம் அப்படின்ற அம்சத்துக்குள்ள பராதீனமாக அல்லாமல் இருத்தல் அப்படின்றத சேர்த்து கொண்டோமே என்றால் கண்டிப்பா நித்தியசூரிகளையும் தாராளமாக விலக்கிவிடலாம். ஆக இப்படிப்பட்ட ஆனந்தம் தன்னடையே மற்றொரு காரணத்தால வராதபடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமானது அது ஜீவாத்மாவுக்கு இருக்கு என்று சொல்ல முடியாதே அப்படின்றது எங்க தாத்பரியம். மேற்கொண்டும் விபஷ்சித் அப்படின்ற பதமானது இங்க வருது தைத்திரிய உபநிஷத்துல. விபஷ்சிதா அப்படின்னு வருது. விபஷ்சித் அப்படின்னா விவிதம் பஷ்யதி, சர்வஜன், எல்லாவற்றையும் பார்க்கிறவன், அறிகிறவன். இங்கேயும் சுவாபாவிகமான சர்வஜத்துவம், இதுவும் ஜீவாத்மாவுக்கு கூடாது. பத்த தசையில நம்மளுடைய ஞானம் சங்குச்சிதமாக தானே இருக்கு. இப்படிப்பட்ட பதங்கள்லாம் இருக்கிறதுனால இங்க ஜீவ விலக்ஷணம் தான் சொல்லப்படுறான் அப்படின்றது சித்தாந்தமாக இருக்கு. மேல 2 யுக்திகள் சாதிச்சிருந்தது. அதுல என்னன்னா ஏஷ ஏவானந்த யாதி என இதே கட்டத்துல வருது. அதாவது அந்த எம்பெருமான், அதாவது இங்க பிரம்மம் ஆத்மா ஜீவாத்மாவுக்கு ஆனந்தத்தை ஊட்டுகிறது அப்படின்னு வருது. இப்போ பிரம்மம் ஜீவாத்மாவுக்கு ஆனந்தத்தை ஊட்டுகிறதுனா பிரம்மம் வேற ஜீவாத்மா வேறங்கிறது தானே வரும். இப்போ ராமனுக்கு கண்ணனாலே சந்தோஷம் அப்படின்னா ராமன் வேற கண்ணன் வேற அப்படிங்கிறது தன்னிடையே தேரும். அந்த மாதிரி இப்போ
ஜீவாத்மா வேற, இங்க பரமாத்மா வேற அப்படிங்கிறது தெரியுது. இதே மோட்ச தசையிலும் கூட ரசோவை சக ரசஹ்யேவானந்தம் லத்வானந்தி பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ரசஹ்யேவாயம் ரசஹ்யேவாயம் லப்த்வா லப்த்வா அயம் ஆனந்தி பவதி லப்த்வா. ஆனந்தி பவதி அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்னன்னா, அந்த பிரம்மத்தை அடைந்த ஜீவனானவன் பிரம்மத்தை அடைந்து ஆனந்தப்படுகிறான் அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கச்சு இப்ப ஜீவன் பிரம்மத்தை அடைந்து ஆனந்தப்படுகிறான்னா அப்ப ஜீவன் வேற, பரபிரம்மம் வேற அப்படிங்கிறது நன்னா தெரியறது. அந்த பிரம்மத்தை அவன் அனுபவிப்பதனால இந்த ஆனந்தம் பெறுகிறான் அப்படிங்கிறது தெரியறது. இந்த யுக்திகள்னாலேயும் இங்க சொல்லப்படுகிற ஆனந்தமயன்கிறவன் சேதனன் கிடையாது, சேதனனை காட்டிலும் விலட்சணனான ஒருவன் அப்படிங்கிறத இங்க ஸ்தாபிக்கிறது. இந்த கடைசி 2 யுக்திகள் நடுவுல வாசி ஸ்பஷ்டமா தோன்றதா? தத்ஹேத்து விபதேசாத் அப்படின்னு ஒண்ணு. அதான் ஏஷஹேவானந்த யாதி, இவன் ஆனந்திப்பிக்கிறான், ஆனந்தமயன் ஜீவனை ஆனந்திப்பிக்கிறான். அப்படி இது பத திசையிலன்னு வச்சுக்கலாம். முதல்ல ஆனந்தத்தை ஊட்டுகிறான்னு சொல்றச்சே இந்த லோகத்துல வேற வேற எதையாவது ஒரு பொருளை வச்சு கூட ஆனந்தத்தை கொடுக்க முடியும். இங்க தன்னையே அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தெரியல. அதே வாக்கியத்துல வந்துடுது. ஓஹேவான்யாத் கஃப் பிராண்யாத் அப்படின்னு வருது இல்லையா? அனனம் பிராணனம் ரெண்டுமே சொல்லப்படுறது. அந்த ரெண்டுத்துக்குமே ஸ்ருதபிரகாஷிகாச்சாரியர் இப்படிதான் வியாக்கியானம் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒண்ணு அனனம், எல்லாமே ரெண்டும் ரக்ஷணம் தான். இன்னொன்னு பிரகிருஷ்டமான ரக்ஷணம். ரக்ஷணம் அப்படின்னாலே என்னது? பிள்ளைலோகாச்சாரியர் சாதிக்கிறாரு இல்லையா? அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுக்கறது, அதான் ரக்ஷணம் அப்படின்னா. ஆக இஷ்டத்தை கொடுக்கறது எப்படிப்பட்ட இஷ்டம் அப்படின்னா, ஐகலௌகிக இஷ்டமோ இல்லாட்டி பாரலௌகிக இஷ்டம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறது. அதுக்கப்புறம் தன்னுடைய திருவடிகளை தன்னுடைய அனுபவத்தை கொடுக்கறது. அங்கே 2 விதமான ரக்ஷணத்தை சாதிக்கிறதா தான் ஞாபகம் சுதபிரகாஷிகையில் இந்த 2 வார்த்தைகளுக்கு. ஓஹேவான்யாத் அன்னனம் பண்றது, அப்புறம் கஃப் பிராண்யாத் பிராணனம் பண்றது அப்படின்னு இருக்கக்கூடியதுக்கு அங்கேயே அந்த வேறுபாடு வந்துடும். 2 விதமான இஷ்டங்கள் அப்படின்ற அந்த வேறுபாடு அங்கேயே கொண்டு வந்துடலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் உபனிஷத்து என்ன பண்றதுன்னா, ஏஷ ஏவ ஆனந்தயாதி ஆனந்தயதி, இவன் தான் ஆனந்திப்பிக்கிறான் அப்படின்றது. இவன் ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கான். இப்போ ராமன் கண்ணன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ராமன் கண்ணனுடைய ஆனந்தத்துக்கு காரணமாக இருக்கிறான். அப்போ கண்ணனுக்கு ஆனந்தம் ஏற்படும் வண்ணம் ராமன் ஒரு வியாபாரத்தை செய்கிறான். தன்வினை பிறவினை இருக்கு இல்லையா? இவன் ஆனந்திக்கிறான். அப்போ ஆனந்தம் அடையும்படியாக இவன் ஒரு வியாபாரம் செய்கிறான், ஆனந்திக்கிறான் அப்படின்றது. கண்ணனை ராமன் ஆனந்திப்பிக்கிறான் அப்படின்னும் பொழுது கண்ணனுக்கு ஆனந்தம் வருமாறு ராமன் ஒரு வியாபாரத்தை செய்யறான் அப்படின்னு பிறவினையில வந்துடும் இல்லையா? ஆனந்த எத்தின்றது நிஜந்தம். அது என்ன சொல்றது அப்படின்னா, அப்போ பரபிரம்மத்துக்கு ஒரு வியாபாரம் இருக்கு. அது என்ன பண்றது? ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் விளையும்படியாக அது ஒரு வியாபாரத்தை செய்யறது அப்படின்னு இவ்வளவு இந்த வாக்கியத்துல தெரிய வருது. இந்த யுக்தியை கொண்டுதான் ஆனந்தமயன் அது வேற, ஜீவாத்மா வேற அப்படின்னு ஒரு யுக்தி வேதவியாசர் ஸ்தாபித்தார், சொன்னார். அடுத்தது ஏஷஹேவா லப்த்வா ஏஷஹேவா ஆனந்தியாதிங்க ரசஹேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த ரசத்தை அடைந்து ஜீவாத்மா ஆனந்தத்தை அடைகிறான். இது இப்போ பரபிரம்மத்தினுடைய ஒரு கர்த்தத்துவம் இங்க தோணல. என்ன தோன்றது இங்க பரபிரம்மத்தினுடையது? இந்த காரகத்தை வச்சுட்டோம்னா ஆனந்தமயமாகவே இருக்காது. ஆனந்தத்தை அடையறதுனால உனக்கு ஆனந்தத்தை அடையிறது அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த காரக விபக்திகள் அந்த அவர் கேள்விப்பட்டிருக்கு இல்லையா? சரி, இப்போ முதல்ல கர்த்தத்துவம் தோன்றது. ஏஷ ஹேவானந்த யாத்தி அப்படின்னு இடத்துல இவங்க ஒரு வியாபாரம் பண்றது. இது பரபிரம்மம் ஒரு வியாபாரத்தை பண்றது ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் விளையும்படியாக. 2வதுல ஆனந்தமயனை அடைந்து ஜீவாத்மா ஆனந்திக்கிறான். இப்போ ஜீவாத்மா ஆனந்தத்துக்கு ஆசிரியமாக இருக்கான். இப்போ பரபிரம்மத்தினுடைய வியாபாரம் இங்க எதுவுமே சொல்லப்படலை. பரபிரம்மமானது ஒரு கர்மமாக இருக்கு. அடையப்படுற பொருள் கர்மம் இருக்கு இல்லையா? அதுவாக மட்டும் இருக்கு. இப்போ பரபிரம்மத்தை அடைந்து ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. இதுதான் எம்பெருமானார் கேட்கிறார். எல்லா பாத்து யஹ ஆனந்தி பவதி துச்சதே சயவ சஹ பவதி இது கதம். அந்த மாதிரி ஸ்ரீபாஷத்தில் ஒரு பங்கி சாதிக்கிறார். எத்தை அடைந்தால் நான் ஆனந்தம் அடைகிறேன் அப்படின்னு இருக்கோ, இங்க அப்படியான இருக்கு. ஆனந்தமயனை அடைந்து ஜீவாத்மா ஆனந்தத்தை அடைகிறான் அப்படின்னு. அப்ப எத்தை அடைந்தால் நான் ஆனந்தம் அடைகிறேன் அப்படின்னு இருக்கோ, அதே பொருள் நான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப ஆனந்தமயனை நான் அப்படின்றது வராது இல்லையா? அப்ப ஆனந்தமயனை காட்டிலும் வேறுபட்டதுதான் ஜீவாத்மா அப்படின்னு இப்போ 2 இடத்துலையும்
ஜீவாத்மாவுக்கு ஆனந்தம் பிரம்மத்தினால அப்படின்றது 2 இடத்துலையும் ஒத்ததாக தான் இருக்கு. ஆனா சூக்ஷ்மமான இந்த வாசி இருக்கு. இது ஒரு அர்த்தமாச்சா? அடியேன். அதாவது இதுல வந்து கர்த்தாவா அதாவது அந்த பிரம்மம் இருக்கு. இங்க வந்து பிரம்மம் எதுவுமே செய்யல. ஆனா அந்த பிரம்மத்தை அடைந்து இவன் ஆனந்தப்படுகிறான் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்றது. அப்படி சொன்னாலும் அப்ப அடையப்படுற வஸ்துவை காட்டிலும் இவன் அடைந்து ஆனந்திக்கிறான். இவன் வஸ்து வேறங்கிறது தன்னிடையே தெரிகிறதுன்றதுதான் அடியேன். சரி, ஆக இப்படி ஆனந்தமயாதிகரணத்துல சுத்த ஜீவாத்மாவை காட்டிலும் பிரம்மமானது வேறுபட்டது அப்படின்னு வேதவியாசர் ஸ்தாபித்தார். அடுத்தது 7வது அந்தரதிகரணம். அதுல கர்மவசியனான ஜீவாத்மா அவனே ஜெகத்காரணன் அப்படின்னு ஒரு சங்கை எட அத்த போக போறார். 7வது அதிகரணம் அந்தரதிகரணம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.